ஆலோசனை இல்லாமல் இறங்கினால் தேவ மனிதனுடைய ஆசீர்வாதமும் ஆலோசனையும் இல்லாமல் நீங்கள் செயல்பட்டால் தோல்விதான வரும். ஆகவே தோல்வியிலிருந்து தப்பு வைக்கப்பட தேவ ஆலோசனை, வேத ஆலோசனை, தேவ மனுஷருடைய ஆலோசனை கேளுங்க. அன்பானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சங்கீதம் 16:7 எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். பிரியமானவர்களே, யார் ஆலோசனை தர்றாரா? கர்த்தர் தருகிறாராம். அப்படியானால் கர்த்தருடைய மக்கள் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? இதை நான் துவங்கலாமா? நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீர்? இதை நான் எப்படி செய்வது? ஞானத்தை தாருங்க, விவேகத்தை தாருங்க, அறிவை தாருங்க. செய்கிற ஒவ்வொன்றிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் சமூகத்திலே அமர்ந்து அவர்கிட்ட கேட்க வேண்டும். வேதத்தின் மூலம் உங்களுக்கு தேவையான சகல ஆலோசனையும் கிடைக்கும். ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வசனம் என்கிற விதையை போடுவார். ஆகவே தோல்வியிலிருந்து தப்பு வைக்கப்பட தேவ ஆலோசனை, வேத ஆலோசனை, தேவ மனுஷருடைய ஆலோசனை கேளுங்க. ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. God bless you.